வணக்கம். இந்த வீடியோவில் DADR 18 மாத நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியான புதிய தகவல் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்களை அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025-26 நிதியாண்டு பட்ஜெட் தாக்கல், அதேபோல் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் போது அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அரசு அகவலைப்படி அரியர் தொகையை தங்களுக்கு வழங்குவது சார்ந்து மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள். ஆனால் அவ்வாறு எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் NCJCMஇன் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா நிதி அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் COVID-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத கால அகவலை நிவாரணம் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை விடுவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின்படி நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு COVID-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு செலுத்த வேண்டிய 18 மாத அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கோரி வருகிறோம் என்று எழுதியிருந்தார். இந்த நிலையில் ஒருவேளை DA அரியர் தொகை வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும், அதில் கிடைக்கக்கூடிய தொகை என்பது ஊழியர்களின் சம்பளம் மற்றும் தர ஊதியத்தை பொறுத்து அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. லெவல் 1 ஊழியர்கள் தோராயமாக குறைந்தபட்சம் 11,800 ரூபாய் முதல் அதிகபட்சம் 37,554 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 13 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,44,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,18,200 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 14 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,82,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,24,100 ரூபாய் வரை பெறுவார்கள். இருப்பினும் இங்கு குறிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தோராயமானது. பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை என்பது மாறுபடும். மத்திய அரசின் இந்த முடிவால் கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள். இருப்பினும் தற்போது வரையில் மத்திய அரசிடமிருந்து 18 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த DA மற்றும் DR நிலுவைத் தொகை வழங்கப்படுவது சார்ந்து எந்த விதமான அதிகாரபூர்வ அறிவிப்போ தகவலோ வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.